ஹலோ ஆல், நான் உங்க ஹரிஷ்குமார். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 திங்ஸ் ஆஃப் லவ். என்னடா இது 5 திங்ஸ் ஆஃப் லவ்ன்றானே, என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து உங்க மேல, ஒரு பையன் மேல ஒரு அஞ்சு அஞ்சு திங்ஸ் ஆஃப் ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா, இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா உங்க மேல லவ் வர போகுதுன்னு அர்த்தம். அந்த பொண்ணை விட்டுறாதீங்க. அது என்னென்னு பார்ப்போம். நானே சும்மா மனக்கணக்கு போட்டு எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஒரு 5 திங்ஸ் எழுதி வச்சிருக்கேன். 5 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். அந்த 5 பாயிண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னான வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மாதிரி ரேப் டே இந்த மாதிரியே பிரச்சனையா பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். கங்குவா ஒய் பேட் ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் கிட்டத்தட்ட 4 வியூஸ் 5 வியூஸ் தான் போயிருக்கு. ஆனா அது மட்டும் 40 வியூஸ் போயிருக்கு. என்னன்னு தெரியல. அதுவும் 40 வியூஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் இது கோட் படத்தை பத்தி நான் போட்டிருப்பேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் அங்க செக் பண்ணி பாருங்க. என்னோட மைண்ட் செட் பொறுத்தளவு இந்த படத்தை எப்படிலாம் எடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 வியூஸ் கிட்ட போயிருக்கு. ஆக்சுவலா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கொஞ்சம் பாருங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா, நடுவுல எல்லாம் போட்ட கேசஸ் எல்லாம் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய, நம்ம சுதாரிப்பா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் போட்ட வீடியோக்கள் அதெல்லாம். நீங்க தயவு செய்து அதையும் கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஃபன்னா பாக்குறீங்க, எனக்கு அது ஓகே, அது எனக்கு சந்தோஷம் தான் 40 வியூஸ் போனது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே எல்லாருக்கும் 40 வியூஸ் போவாது. 62 பேரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா ஒரு 45 பேருக்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து யாருன்னு தெரியல. இதுல வந்து ஒரு 4 7 8 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு உங்களோட ஒரு சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அதுக்கு இதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலா என்னடா பேக்ரவுண்ட் மாறி இருக்குன்னு பாக்காதீங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்ட் இப்ப எனக்கு ரைட்ல தான் இருக்கு. வேணா நான் இப்ப ஒரு கேமரா மட்டும் நான் திருப்பி பார்த்துடுறேன், காமிக்கிறேன். இங்க பாருங்க, யூடியூப் பேக்ரவுண்ட் வந்து அந்த சைடு தான் இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மதன் கௌரி அண்ணா மாதிரி நீ போடுறடா, அது போடாத, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதை ரெடி பண்ணு அப்படின்னாங்க. சரி இப்போதைக்கு இந்த ஸ்கிரீன் இருக்கட்டும். ஏன்னா இது கொஞ்சம் பின்னாடி ஜன்னல்லாம் இருக்கு என் வீட்டுல. இது கொஞ்சம் ஸ்கிரீன் இருக்கட்டும். நான் மேற்கொண்டு நான் எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன். எங்க அப்பா ஆர்டிஸ்ட் தான். அவர் வந்து நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பேக்ரவுண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் போட்டுருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இந்த பேக்ரவுண்ட்ல தான் நான் வீடியோ எடுக்க போறேன். இப்ப வந்து நம்ம அந்த 5 திங்ஸ் ஆஃப் லவ் அதை மட்டும் பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து எல்லா லேடிஸுமே இப்போ நம்ம பசங்க சைட் அடிக்கிற மாதிரியே பொண்ணுங்களும் சைட் அடிப்பாங்க. அதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பாத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து கிட்டத்தட்ட வார கணக்குல மாச கணக்குல உங்களை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பொண்ணை வந்து நீங்க விட்டுறாதீங்க. அந்த பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எப்பயுமே 10 பசங்க இருக்கிற இடத்துல உங்களை மட்டும் பாத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்க மேல தனிப்பட்ட ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்களோட பிஹேவியர் ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்றதுனாலதான் விடாம ஒரு வார கணக்குல மாச கணக்குல வருஷ கணக்குல எல்லாம் இருந்த லவ்ஸ் எல்லாம் இருக்கு. வருஷ கணக்குல இருந்தா அந்த பொண்ணு வந்து அதை சொல்லி அதுக்கப்புறம் அதை வந்து அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள் நம்ம சும்மா இருந்துட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பசங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஆக்சுவலா எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த பாயிண்ட. ஆக்சுவலா ஒரு பொண்ணு வந்து உங்களை பத்தி மட்டும் விசாரிக்காம உங்க சுத்தி இருக்கிற சர்க்கிள்ஸ் அவங்கள பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, நீ என்ன பண்ற, நீ எப்படி வந்த, எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த, இந்த மாதிரி எல்லாம் உங்களோட பர்சனலை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒய்ஃப்ன்றவங்க மட்டும்தான் ஹஸ்பண்டோட வந்து பொண்டாட்டிதான் புருஷனோட ஒரு அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவளோட துன்பம் இன்பம் எல்லாத்தையுமே அவ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பா. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பா, நீ என்னென்னத்தெல்லாம் கஷ்டத்தை தாண்டி வந்திருக்க, என்கிட்ட சொல்லு, என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து அந்த ஹஸ்பண்ட் தன்னறியாம அதெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணிப்பாங்க. அதனால அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி உங்களோட கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்க கடந்து வந்த பாதையெல்லாம் கேட்டாங்கன்னா அந்த பொண்ணு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து டக்குன்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க, லேட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரிதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதை வந்து உங்களை விசாரிக்கிறேன்னு சொன்னேன்.
இப்ப இது மூணாவது கேட்டகரி எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, நம்மளை தவிர நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் கேர் பண்ணிப்பாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பசங்க வந்து கொஞ்சம் பலமா இருப்பாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லா பசங்களையும் சொல்றேங்க. நானும் ஒரு பையன் தான், எல்லா பையனையும் தப்பா சொல்லல. நிறைய பசங்க வந்து கொஞ்சம் பழமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க சைடு வாக்குல சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் இன்டைரக்டா தான் லவ் எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும் லேடிஸ் எல்லாம், பொண்ணுங்க எல்லாருமே. அதனால உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க அப்பா அம்மா, உங்க கூட பிறந்தவங்க, வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டியில இருந்து எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அந்த மாதிரி விசாரிக்கிற பொண்ணா இருந்தாங்கன்னா தயவு செய்து விட்டுறாதீங்க, அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா பண்ணிக்கோங்க எதா இருந்தாலும். அதுக்கப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பொண்ணுங்க பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி கேட்பாங்க. நீ என்ன சம்பாதிக்கிற, என்ன சேர்த்து வைக்கிற. ஆக்சுவலா நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இத்தனை நாளா நம்மளோட சுத்தி இருக்கிறவங்களை கேட்பாங்கன்னு சொன்னேன், செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்பாங்கன்னு சொன்னேன். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி தெரிஞ்சுப்பாங்க முதல்ல. நம்ம எப்படி இருக்கோங்க, பசங்கனாலே நிறைய பேருக்கு பொறுப்பு கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே ஜாலியாவே வளர்ந்துட்டோம். அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு பொறுப்பு வந்துடாது. அது ஃபேமிலி, குழந்தை அப்படின்னு வரும்போதுதான் நமக்கு அந்த லைட்டா கொஞ்சம் பொறுப்பு வர ஆரம்பிக்கும். அதனால அந்த பொண்ணு வந்து உங்களோட சேலரி, நீங்க என்ன பண்றீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களை வீண் செலவு பண்ண விடாத அவங்க பாத்துப்பாங்க. அதனால மட்டும்தான் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு, மேபி இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுதான், இன்னொன்னுலாம் வேணாம், உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒரு ஃபோர்த் பாயிண்ட் நான் சொன்னது இருந்ததுன்னா தயவு செய்து அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம், எல்லாருமே சீக்கிரமா கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் பண்றதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் போட்டிங்கன்னா அது நமக்கு தான் ப்ராப்ளமா வந்து முடியும். அதுக்குள்ள நிறைய சண்டைகள், அந்த சண்டைகள்ல வர்ற வார்த்தைகள் இதெல்லாம் சொல்லி நமக்கு அதுக்கு ஒரு பிரேக்கப்பா கொண்டு போய் முடிஞ்சிடும். அதனால சீக்கிரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து மத்த பசங்கள்கிட்ட இருக்கிறத விட ஒரு பையன்கிட்ட மட்டும் கொஞ்சம் பிஹேவியர்ஸ் எல்லாம் சேஞ்சா இருக்கும். அந்த பையனை மட்டும் அடிக்கிறது, தொடுறது, கில்றது, இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான விளையாட்டு ஓப்பனா உங்களுக்கு சொல்ல போனோம்னா, உங்ககிட்ட ஒரு குழந்தை மாதிரி ஒரு பொண்ணு பிஹேவ் பண்றான்னா அந்த பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் உங்ககிட்ட எதிர்பார்க்கறா. உங்ககிட்ட அது அவங்க கிட்ட கிடைக்காதது உங்ககிட்ட ஒண்ணு கிடைக்குதுன்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு பிடிச்ச பொண்ணுங்க மட்டும்தான். இப்ப நம்ம ஒய்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை பாக்குறவங்களுக்கு கல்யாணம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒய்ஃப் வந்து வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்போ ஆஃபீஸ்ல மேனேஜரா இருப்பாங்க, ஆஃபீஸ்ல ஒரு லீடரா இருப்பாங்க ஒரு டீமுக்கு. இந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ்ல போய் அவங்கள பார்க்கும்போது டிஃப்ரெண்டா பார்ப்பாரு, நீ இப்படிலாம் கிடையாது, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட குழந்தைத்தனமா நடந்துக்கிறாங்க ஒரு பொண்ணு அப்படின்னா, அவங்க அந்த பையன் மேல அந்த பொண்ணுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த பையன்கிட்ட மட்டும்தான் தன்னோட ஒரிஜினல் கேரக்டரை வெளிப்படுத்துறாங்க. வெளியில இருக்கிறது ஃபேக். வெளியில வந்து அந்த மாதிரி குழந்தைத்தனமா எங்கேயும் இருக்க முடியாதுல்ல. அதனால நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி குழந்தைத்தனமான ஒரு சின்ன, எப்படி சொல்றது, குழந்தையோட பிஹேவியர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட காமிப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணு இருந்தாங்கன்னா, உங்ககிட்ட காமிக்கிறாங்கன்னா டிலே பண்ணாதீங்க, சொல்லுங்க, பிடிச்சிருந்ததுன்னா சந்தோஷமா வாழலாம். ரெண்டு பேருக்குமே நல்லா ஒத்து போயிடும். இவ்வளவுதாங்க. இந்த 5 திங்ஸ் வந்து நானா பர்சனலா யோசிச்சு எழுதினேன். நான் டெய்லி இந்த மாதிரி வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணேன். இது நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ்க்கு, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா எல்லா வீடியோவுமே, நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா வீடியோவுமே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த திருவாரூர் கேஸ்லாம் நான் 2 போட்டிருப்பேன். அதெல்லாம் ரொம்ப ஒர்ஸ்டான கேஸ். இதெல்லாம் பார்த்துக்கிட்டா நம்ம ஃபேமிலியில இருக்கிற நிறைய பேர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். அதுக்காக மட்டும்தான் நான் போட்டேன், வேற எதுக்காகவும் நான் போடலை. எனக்கு இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய பேர் மக்கள் தெரிஞ்சுக்காமே இருக்காங்க. இன்னும் வெளியில அவுட் சைட்ல வில்லேஜ்ல இருக்கிற மக்கள்ஸ் எல்லாம் இதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம இந்த சோசியல் மீடியா மூலியமா கொஞ்சம் நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சேஃபா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். தயவு செய்து லவ் பண்றவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ நானும் ஒரு இதுல போயிட்டு இருக்கேன், ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆக்சுவலா என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து சண்டை போடாதீங்க. ஒரு விஷயத்த, லவ்னா சண்டை இருக்கதான் செய்யும். அந்த சண்டையை எப்படி தவிர்க்கணும்னா, 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, இப்போ ஒரு படத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு படத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு லவர் கேக்குறாங்கன்னா, அந்த பையன் வந்து இல்ல என்னால முடியல, டயர்டா இருக்கு, நாளைக்கு போலாம் அப்படின்னு. ஏன்னா பசங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கு வெளியில. ஒர்க் ப்ரெஷர்ன்றது கூட நம்ம தவிர்த்துடலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அதை மைண்ட் செட் மாத்திடுவாங்க பசங்க.
ஆக்சுவலா ஒர்க் ப்ரெஷர்ன்றதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் பசங்களுக்கு வருது. அதை நிறைய பொண்ணுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சண்டை போடாம அந்யோன்யமா பாசமா இருக்க பாருங்க. என்னோட பர்சனல் அட்வைஸ் இது. நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த 5 திங்ஸ் யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணவங்களுக்கு இருந்ததுன்னா தயவுசெய்து போய் நல்ல மேரேஜ் பண்ணி நிம்மதியா வாழுங்க. இதை சொல்லணும் தான் நான் வந்தேன். வேற எதுவும் நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். நேற்று என்னால போட முடியல. அது வந்து நான் ஒரு வாட்டியும் போடலன்னு சொல்லி ரீசன் சொல்ல முடியாது. நாளையில இருந்து கண்டிப்பா போடுறேன். இன்னைக்கு நான் போட்டு நாளைக்கும் கண்டிப்பா போட்டுருவேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து பாக்குறேன். மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற டெய்லி போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் பார்க்கலாம். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நான் ஷார்ட்ஸ் எல்லாம் மேக் பண்றேன். அதை நிறைய பேர் பாக்குறீங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒருத்தர் பண்ணனாலும் நான் அன்பா ஏத்துப்பேன். உடனே நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியாது. நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் என்னோட இது நல்லா இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். உங்கள்ட்ட இருந்து வரது ஹரிஷ்குமார். நாளைக்கு பார்க்கலாம். பாய், சியர்ஸ், லவ் யூ ஆல், பாய்.